கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மற்றவர்கள் நம்மிடம் ஒருவரை பற்றி சொல்வதை கேட்டோ, நாம் மற்றவர்கள் உருவத்தை பார்த்தோ அவர்கள் கெட்டவர்கள் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறு. எனக்கு யாராவது ஒருத்தரை பற்றி சொன்னால் அதை அப்படியே நம்பிட்டு அவங்கள பார்க்கும்போது இவங்க கெட்டவங்க அப்படின்ட்டு ஒதுங்கி போவேன், பேச மாட்டேன், பயப்படுவேன். ஆனால் அவங்கள போக போக நாம் விசாரிக்கும் போது அவர்கள் முன்னாடி இருந்தாங்க, இப்போ பரிசுத்தமாக இருக்கிறாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். நாம் முன்னாடி இருந்ததை யோசிச்சுட்டு அவர்களை கெட்டவர்களாகவே நினைப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உருவத்தை பார்த்து பயப்படுவோம். அவங்க உருவத்தை பார்த்தா அப்படியே முரடர் மாதிரியும் வில்லனுங்கள மாதிரியும் ஏதோ ஒரு மாதிரி கொடைக்காரங்க மாதிரி திருடனுங்க மாதிரி முகமும் அவங்க உருவமும் அப்படி இருக்கும். அதை பார்த்தும் நம்ம பயப்படுவோம். ஆனால் அவங்க பேச பேச அவங்க ஒரு குழந்தையா, அவங்க ஒரு பேச்சில் ஒரு இனிமை, அவங்க ஒரு நல்லவங்களாக தெரிவாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று. தேவன் ஒவ்வொருடைய இருதயம் எப்படி சுத்தமாக இருக்குன்னு தான் பார்க்குறாரு, முகத்தோற்றத்தை பார்க்கறது இல்லையா? நாம் முகத்தை அழகாக இருக்கிறவங்கள பார்த்து நம்ம ஏமாந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நாம் யாரையும் டக்குன்னு எதுவும் கெட்டவங்க என்று முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுது? அது அப்படி தானே தோணுது. அதனால் நீங்களும் யாரையும் தப்பாக நினைக்காதீங்க, எல்லாரிடத்துலையும் அன்பாக பேசுங்க, ஆனால் எச்சரிக்கையாக இருங்க, அவ்வளோதான். சரிங்களா? தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.